ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்றதுல பெஸ்ட் யாரு? பொண்ணுங்க தான், பசங்க தான். பசங்களுக்கே நம்ம தானே சூஸ் பண்றோம், பொண்ணுங்க தானேங்க பெஸ்ட். பொண்ணுங்களுக்கு தான் சூஸ் பண்ண தெரியும் ஆப்வியஸ். அவங்களுக்கே இப்போ நான் தான் ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே நம்ம தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. சைஸ் கொண்டு அவருக்கு என்ன சூட் ஆகும், எப்படிலாம் நம்ம போட்டா நல்லா இருப்பாரு அப்படின்னு பார்க்கறது நம்ம தான் செட். ஸோ எல்லாமே நாங்க தான் பார்க்கணும். கிஃப்ட் கொடுக்கறது மட்டும் நான் அவங்களா கொடுத்துட போறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எது போட்டா அழகா இருக்கும், எது போட்டா அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும், அவங்களோட ஃபிட் எல்லாம் செக் பண்ணிட்டு கிஃப்ட் பண்றது தான் பொண்ணுங்களோட. அழகு பார்த்து எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லவ்வோட ஒரு கேரோட எடுத்துருவோம். அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, தோணுச்சுன்னா ட்ரெஸ் எடுத்தோம். இப்போ பொண்ணுங்களுக்குமே வந்து டே டு டே லைஃப் ஸ்டைல் ஆமாச்சு. வீக்கெண்டில் தான் ட்ரெஸ் எடுக்க போகலாம், பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்றதுலாம் வந்துருச்சு. அவங்க என்னதான் எடுத்தாலும் நாங்களும் அவங்க கேட்காம நிறைய டைம் எடுத்தோம். அவங்க ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். சர்ப்ரைஸ் கொடுக்கறது எல்லாமே பாய்ஸாக தான் இருப்பாங்க. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸுக்கு வேலை இருக்காது. பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸாக கொடுக்கறது எல்லாமே பாய்ஸ் தான் இது பண்ணுவோம். எமோஷனலாக கேர்ள்ஸும் தான் எல்லாத்துக்கும் கிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அவங்க வந்து அதை பார்த்து ரசிப்பாங்க. ஆனால் பாய்ஸ் அப்படி கிடையாது. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களா, பார்க்குறாங்களா, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் அந்த கேர்ள் வந்து அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு அழகு பார்ப்பாங்க. இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு தான் நிறைய கிஃப்ட் வாங்கி தரதுல நிறையா இது இருக்கு. அதனால கேர்ள்ஸ் தான் பெஸ்ட். இது நவநீதா சில்க்ஸின் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்.